அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார்கள். அங்கே தன்னுடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவரான அபூ உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறார்கள். அவரோ மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பதையும் பார்த்த நபி அவர்கள், அபூ உமாமாவே, உங்களை பார்க்கின்ற நேரத்திலே கவலையோடு இருக்கின்றீர்கள் போல் தெரிகிறது. தொழுகை அல்லாத நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அபூ உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியே நாயகமே, கடனோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கவலைக்கு மேல் கவலையும் என்னுடைய நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறது. வீட்டுக்கு சென்றாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பசி இல்லை, தூக்கமில்லை, நிம்மதி இழந்து தவித்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று தன்னுடைய ஏக்கத்தை, கவலையை அபூ உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ உமாமாவே, நான் ஒரு துஆவை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், உங்கள் கடன் சுமைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று கூறி அந்த துஆவை தன் தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபுன் வலலஇத் தைனி வகலபத்திர் ரிஜால் என்ற துஆவாகும் என புகாரியிலே இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நாட்கள் கழித்து அபூ உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு வருகிறார்கள். நபியே நாயகமே, நீங்கள் கற்றுத்தந்த துஆவை நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தேன். எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய கவலைகளை போக்கிவிட்டான், என் கடன் சுமைகளையும் நீக்கிவிட்டான். இப்போது நான் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று அபூ உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அடிமை வருகிறார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார், நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் வேறு கடனாளியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபோது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். அந்த துஆவை ஓதி வருகின்றவருக்கு மலையளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவை வந்து உதவி கேட்ட அடிமைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக் என்ற துஆவாகும் என்று திர்மிதியிலே இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கவலைகளை போக்கக்கூடிய, கடன் சுமைகளை போக்கி கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து எல்லாம் வல்ல ரஹ்மானின் அருட்பாக்கியங்களை பெற்று நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாளாந்தம் ஓதுவோம், நிம்மதியாக வாழ்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.